நிறைய பேர் இங்கே வந்து நிறைய வந்து அருள்வாக்கு கேட்கறதுக்கும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கும் வந்து நிறைய பேர் இங்கே ஒரு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ஒரு விஷயங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு குழந்தை இல்லை, 7 வருஷமாக இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பிரச்சனை எல்லாமே. இங்கே வந்தால் எங்கள் காளி மாதாஜி அம்மாவை பார்த்தாலே அது ஒரு தனி இந்த மாதிரி ஒரு அலங்காரம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எங்கள் அம்மா அப்படியே சிரித்த முகத்தோட அவ்வளோ அழகான ஒரு அலங்காரத்தோட அப்படியே கம்பீரமாக இந்த நாட்டு மகாராணி மாதிரி அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. முதல்ல இங்கே வரும்போது நடக்கவே முடியாமல் வருவேன். எப்படி ஒரு மாறுத்து அப்படி சாஞ்செல்லாம் வந்துட்டுருக்கேன். ரொம்ப ஒரு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ஒரு பிரச்சனைகளுக்கு நான் வந்தவ தான் நானும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எவ்வளோ தீர்வு கிடச்சிச்சு. காளி மாதாஜி அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து நான் இது மிராக்கல் இடங்க, இது மேஜிக்கான இடம், இது மேஜிக் அண்ட் மிராக்கல் நடக்கிற இடம். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே அவ்வளோ அனுகிரகம், அவ்வளோ வைப்ரேஷன். வணக்கம் எல்லாருக்குமே, திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கே இருக்கேன்னா, நம்ம மறைமலை நகர் தான் தோன்றி பாபா கோவிலில் சுயம்பு பாபா கோவில் அது. அங்கே புவனேஸ்வரி அம்மனோட விக்கிரகம் பக்கத்தில் இருக்கேன் நான். நிறைய பேர் இங்கே வந்து நிறைய வந்து அருள்வாக்கு கேட்குறதுக்கும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கும் வந்து நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. ஹோமத்துக்கு நிறைய பேர் பணம் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் அருள்வாக்கு கேட்குறதுக்கும் எக்கச்சக்கமான ஜனங்க வந்திருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோலேயே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு விஷயங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு குழந்தை இல்லை, 7 வருஷமாக இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பிரச்சனை எல்லாமே. இங்கே வந்தால் எங்கள் காளி மாதாஜி அம்மாவை பார்த்தாலே அது ஒரு தனி அனுகிரகம். அவங்களே வந்து அவங்கள பார்த்து ஒரு பேசினாலே வந்து அவங்க உங்களை பார்த்துட்டாலே எல்லாமே சக்ஸஸ் தான். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அருள்வா கேட்குறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம். இந்த இடத்துல இன்றைக்கி 2026 கிட்டத்தட்ட அவ்வளோ ஜனங்க வந்து இன்றைக்கி அம்மாவை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அலங்காரம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எங்கள் அம்மா அப்படியே சிரித்த முகத்தோட அவ்வளோ அழகான ஒரு அலங்காரத்தோட அப்படியே கம்பீரமாக இந்த நாட்டு மகாராணி மாதிரி அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஒரு கலர்ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் தாயான புவனேஸ்வரி அம்மாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜனம் இன்றைக்கி. நானும் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நளினி அக்கா சொல்லி தான் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். அக்காவுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் மற்றவங்களை கேட்குறத விட நான் முதல்ல சொல்லி ஆகணும். நான் முதல்ல இங்கே வரும்போது நடக்கவே முடியாமல் வருவேன். எப்படி ஒரு மாறுத்து அப்படி சாஞ்செல்லாம் வந்துட்டுருக்கேன். ரொம்ப ஒரு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ஒரு பிரச்சனைகளுக்கு நான் வந்தவ தான் நானும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எவ்வளோ தீர்வு கிடச்சிச்சு. காளி மாதாஜி அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க கூப்பிடணுன்னு எனக்கு அவசியமே இல்லை, நான் பாட்டு வந்துடுறேன். அதே மாதிரி அம்மாவை, காளி மாதாஜி அம்மாவை பார்த்து அருள்வாக்கு கேட்டவங்களாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ சுபிக்ஷமாக இன்றைக்கி நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், பிரச்சனை இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து அம்மனுடைய அனுகிரகமும் நம்ம காளி மாதாஜி அம்மாவோட ஆசீர்வாதம். இதுதான் இங்கே நடக்கிற ஒரு மிராக்கிள். இது மிராக்கிள் இடங்க, இது மேஜிக்கான இடம், இது மேஜிக் அண்ட் மிராக்கிள் நடக்கிற இடம். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே அவ்வளோ அனுகிரகம், அவ்வளோ வைப்ரேஷன். வாங்க எல்லாருமே வந்து இதில் நம்பர் வரும், இந்த வீடியோவில் நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்ரஸ் தெரியலன்னா கேட்டு வரலாம். இல்லை நீங்கள் தான் தோன்றி பாபா டெம்பிள்னு போட்டாலே உங்களுக்கு இந்த லொக்கேஷன் காமிக்கும். வாங்க எல்லாரும் சிறப்பாக புவனேஸ்வரி அம்மாவையும் காளி மாதாஜி அம்மாவையும் பார்த்து நம்ம பாபா சுயம்பு பாபா கிட்டேருந்து ஒரு விபூதி கொடுக்குறாங்க. அது எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த விபூதியை எல்லாரும் தண்ணியில் கரைச்சி குடிக்கிறவங்களும் சொன்னாங்க என்கிட்ட. அதனால் எல்லோரும் வாங்க, சிறப்பாக பயனடையணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் காளி மாதாஜி அம்மாவோட கொள்கை. வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, சந்தோஷமாக போங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக போங்க அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மாவோட வாக்கு. வாங்க மறைமலை நகருக்கு அம்மாவை பார்க்கவும் காளி மாதாஜி அம்மாவும் வாங்க. தேங்க்யூ.